ஹலோ கைஸ். ஸோ இன்றைக்கி ஜஃப்னால இல்லை உலகம் முழுக்க இன்றைக்கி தீபாவளி. நாங்கள் ஜஃப்னால வந்து தீபாவளி பார்க்க போகிறோம். தீபாவளி எப்படி இருக்குது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போகிறோம். அதனால் நாங்கள் இப்போ எல்லாம் ரெடி ஆகிட்டோம். இதெல்லாம் ரெடி பண்ணி இப்போ ஒரு பாட்டி வைக்க போல் ஆஃப்னா சொன்னாங்க அவங்களுக்கு கோம்பு எடுத்துவாங்க, தலையை வாரி விடுவோம்ட்டு. நான் வந்து ஒரு பர்சனான ஹேர் ஸ்டைல் ஒன்று ஐசலுக்கு போட்டிக்கிறேன். பாரு அந்த ஹேர் ஸ்டைல் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள். இது தான் ஐசலுக்கு நான் வந்து கஷ்டப்பட்டு போட்ட ஹேர் ஸ்டைல். அதோட என்ன செய்ய போறோம்னா, நாங்கள் வந்து இன்றைக்கி தீபாவளி வெளியே போய் பார்த்து எப்படி இருக்குது, இங்கே என்ன ஸ்பெஷல்லாம் பார்க்க போகிறோம். நாங்கள் வந்து எஸ் ஐசல் வந்து இந்தியாவோட, அதாவது இன்றைக்கு 20th. ஐசல் வாஸ் born on March 20th. ஸோ இன்றைக்கு அவங்களுக்கு 7 months ஆகுது. ஸோ நாங்கள் வழக்கமாக ஐசலுக்கு 7 months, அவங்களோட எவ்ரி மந்த் வரப்போ நாங்கள் அந்தாண்டு வி ஜஸ்ட் டேக் ஃபார் அ குயிக் ஸ்மால் ஷாப்பிங் ஒன்று மாதிரி. இங்கே இன்றைக்கி என்ன மாதிரி ஷாப்ஸ் ஓப்பன் ஆகிருக்குமோ தெரியாது பண்ணுறதுக்கு. அதோட அது பண்ணுறதுக்கு நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க, நாங்கள் ஸ்டே பண்ணுற விழாவை காட்டுங்க, விழாவோட டூர் ஒன்று செய்யுங்க, என்ன மாதிரி டீட்டெயில்ஸ் ப்ரைஸிங் பற்றியெல்லாம் கேட்டிருந்தீங்க. ஸோ அதையும் நாங்கள் குயிக்காக செஞ்சுட்டு வெளியே போகிறோம். ஸோ நாங்கள் ஸ்டே பண்ணிக்கிறோம் எங்கே போயுமா, அபி விலாஸ். ஜஃப்னாக்கு வந்து அபி விலாஸ் என்று சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும், இல்லாட்டி ஜஃப்னா எல்லாருக்கும் தெரியும். நல்ல ஒரு ஃபேமஸான ஸ்பாட் ஒன்று தான். ஃபேமஸ் மட்டும் இல்லை, நல்ல ஒரு என்ன சொல்கிறது, பீஸ்ஃபுல்லான ஒரு லொக்கேஷன். ஸோ இதை நான் காட்டுறேன். இப்போ வரைக்கும் நாங்கள் ஒரு மேலே எங்கட விழாவில் இருக்கிறோம். ஸோ இங்கே ஆல்மோஸ்ட் எல்லா விழாஸுமே ஒரே மாதிரி தான் நிற்கும். ஸோ அந்த மாதிரி தான் இவங்க செஞ்சுக்கிறாங்க. இது எங்கட மேலேருந்து வியூ விழாட மேலே கீழே லைக் டுகெதரும் உங்களுக்கு எடுக்கலுமா இருக்கும், தனித்தனியாகவும். ஸோ சிம்பிளாக காட்டணுமெண்டா அந்த இது மேலே ஒரு விழா இருக்குது, கீழே ஒரு விழா இருக்குது. ஸோ மேலே 4 ரூம்ஸ், கீழே 4 ரூம்ஸ், கிட்டத்தட்ட 8 ரூம்ஸ் மாதிரி இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஒரு பெரிய ஃபேமிலி வந்து ஒரு விழா ஃபுல்லாக எடுத்திங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக நல்லா பீஸ்ஃபுல்லாக என்ஜாய் பண்ணி இருந்துட்டு போயிடும். இப்போ நாங்கள் ஸ்டே பண்ணிக்கிற விழாவை நான் காட்டுறேன். இப்போ வந்து இப்போ இந்த விழாவில் நாங்கள் மட்டும்தான் இருக்கிறோம். இந்த ஃபர்ஸ்ட் மேல் ஃப்ளோரில் நாங்கள் 2 பேரும் மட்டும்னால இது மட்டும் தான் எடுத்து வைக்கிறேன். மற்ற ரூம்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணி வைக்க சொன்னேன். பட் இப்போ நான் இதை காட்டுறதுக்கு ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே எங்களோட விழாலேருந்து இன்றைக்கி இந்த அப்படி என்ட்ரன்ஸுக்கு என்ட்ரன்ஸ்லேருந்து வந்தோம்னா திஸ் இஸ் த வியூ. சரியா, எங்களால் ஃபுல் என்டையர் விழா இருக்குது. 4 ரூம்ஸ், 1 2 அங்கனைக்கு ஒரு ரூம், கார்னரில் இன்னொரு ரூம் இருக்குது. ஸோ இது வந்து பால்கனி. இங்கனைக்கு ஆள் அப்படியே இங்கனைக்கு வந்து ஒரு சின்ன ஒரு பால்கனி ஸ்பாட் மாதிரி சில் பண்ணுறதுக்கு அப்படியே இருக்குது. அப்படியே கிச்சனில் வந்து எங்களுக்கு தேவையான மாதிரி குக் பண்ணி கொள்ளையிலுமான வசதி எல்லாமே இருக்குது. இன்றைக்கி மைக்ரோவன், ஃப்ரிட்ஜு, அப்புறம் வாட்டர், இன்றைக்கி ஃபில்டர், ஸோ தேவையான பிளேட்ஸ், கட்லரிஸ் எல்லாமே இருக்குது. அப்புறம் டைனிங் டேபிள் உண்டு, இன்றைக்கி டிவி, லிவிங் ஸ்பேஸ் ஒன்று மாதிரி இன்றைக்கி இருக்குது. ஸோ கம்ப்ளீட் ஒரு ஹோம்லி ஃபீல் ஒன்று தர மாதிரி தைக்கும். 4 ரூம்ஸில் வந்து நான் எங்கள்கிட்ட ரூமாக காட்டே. இப்போ நாங்கள் இந்த ரூமில் ஸ்டே பண்ணிக்கிறோம். ஸோ இது எங்கள்கிட்ட ரூம். ஸோ இது ஃபுல்லாகவே 5 பஜல் ஆகி நாங்கள் ஈக்கிறனால. பட் எப்போவுமே மற்ற ரூமை காட்டுறோம். இங்கே ஆல்மோஸ்ட் எல்லா ரூமும் ஒரே மாதிரி தான் இருக்குது எல்லாமே. ஸோ வாஷ்ரூம் அண்ட் தென் இங்கே ஒரு மிரர் ஏரியா. அண்ட் தென் இங்கே பெட்டிங். இதில் வந்து பிக்கர் பெட்ரூம் ஒன்றும் இருக்குது தானே. அண்ட் தென் இங்கே ஒரு பால்கனி இங்கனைக்கு இருந்து இது பண்ணாலும் வந்து ஆகிக்குது. என்னோட மஞ்சள் மைனா அவங்களுக்கு வளர்கிறதோடைய பார்க் பண்ணி வச்சுக்கிறது தான். ஸோ அங்கனைக்கு மற்ற ரூமையும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் அதே மாதிரி தான் நிற்கும். எல்லா விழாஸுமே ஒரே ஸ்ட்ரக்சர் தான். நாங்கள் மற்ற ஆப்போசிட்டில் இருக்கிற விழாவுக்கு போனோம், அதுவுமே ஒரே மாதிரி தான் நிற்கிது, இதே மாதிரி தான் இருக்குது. ஸோ பெட்ரூம் அண்ட் தென் அதே மாதிரி இது கொஞ்சம் கம்பேரிட்டிவ்லி ஸ்மால், சின்னதாக இருக்குது. ஸோ இன்றைக்கி வாஷ்ரூம் அதே மாதிரி எல்லாமே இருக்குது. எங்களுக்கு வந்து லைக் அந்த வந்தமெண்டா இல்லைன்னு சொல்கிற மாதிரி குறை சொல்கிற மாதிரி ஒன்றுமே இல்லை. எல்லாமே இங்கே அரேஞ்ச் பண்ணிட்டா மொத்தம் சரியான ஃப்ரெண்ட்லியான ஸ்டாஃப்ஸ் வேறு. என்ன டைம் நாங்கள் என்ன கேட்டாலும் குயிக்காக மோம் சலிக்காமல் செஞ்சு தராங்க. அதுதானே மெயினாக தேவை எங்களுக்கு. இங்கே நீங்கள் ஃபுட்டும் ஆர்டர் பண்ணி எடுத்துக்கொள்ளு. ஃபுட்டும் ஆர்டர் பண்ணிலும் ஃபுட்டும் இங்கே எடுத்துக்கொள்ளும், அதை எங்களுக்கு குக் பண்ணிக்கொள்ள மேலும்.
ஸோ இதோட ப்ரைஸிங்ஸ் என்ன வேமா சொன்னாங்க? Some 20 or 24,000. அப்போ அதாவது இங்கே மேலே கீழே 2 இது இருக்குது தானே ஒரு ஃபுல் விழாவில் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் அண்ட் கிரவுண்ட் ஃப்ளோர் இருக்குது. ஸோ அதில் வந்து ஒரு ஃப்ளோர் கீழே அந்த 4 ரூம்ஸோட 24,000 வரும் ப்ளஸ் எலக்ட்ரிசிட்டி. இப்போ நீங்கள் உங்களோட ஃபேமிலியோட வந்து அந்த 4 ரூம் எடுத்தீங்கன்னா 24,000. அதோட நீங்கள் யூஸ் பண்ணுற எலக்ட்ரிசிட்டிக்கு அவங்க அமௌண்ட்டுன்னு சொல்லுவாங்க, மேபி யூனிட்ஸ் கணக்கு சார்ஜ் பண்ணுவாங்களைக்கும். ஸோ அது ப்ளஸ் இது. ஸோ மேலே கீழே 2 ஒரு ஃபுல் விழாவும் எடுக்கிறீங்கன்னா 48,000 தான் பர் டே. உங்களுக்கு மேபி என்ன சொல்கிறது 4 நாள்லேண்டா 8 ரூம்ஸ்ண்டா பெரிய ஃபேமிலியோட வந்து நல்லா ஜாலியாக ஸ்டே பண்ணி கொண்டு போகிறதுக்கு நல்ல ஸ்பாட்டுன்னு தான் நான் இது சொல்லுவேன். வெளியால் வியூஸை பார்த்தீங்கன்னாலும் சூப்பரியாக இருக்கும் இங்கே. மற்ற இங்கே அவங்க ஈக்கிறவர் மேனேஜரோ இந்த மாதிரி தெரியும், மேனேஜராக தான் நிற்கும், இல்லை சூப்பர்வைசரோ தெரியும். அவருமே வந்து வெரி ஹெல்ப்ஃபுல், ஸ்டாஃப்ஸ் மாதிரியே தான் சரியாக மட்டும் ஹெல்ப்ஃபுல். நான் கீழே போயிட்டு கீழேருந்து வியூவை காட்டுறேன். வியூவை காட்டிட்டு நாங்கள் அப்படியே போவோம். இன்றைக்கி ஒரு வெஜ் மீல் ஒன்று சாப்பிட்றதுக்கு தீபாவளினால. ஸோ அந்த தீபாவளி ஸ்டைல் ஒரு மீல் ஒன்று நாங்கள் ஒரு ஃபீஸ்ட் ஒன்று என்ஜாய் பண்ணுவோம்ண்டு போகிறோம். போயிட்டு நாங்கள் வெளியால் கோவில்ஸ் எல்லாத்தையும் பார்க்குறது ஒரு பார்த்து இங்கே என்ன ஸ்பெஷல்னு எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். ஃபிட் செக் டைம். ஐசல் yellow, நானும் ப்ளூ. ஐசல் வந்து பேஜ் கலரில் இருக்கிறான். Happy Diwali to everyone celebrating. Have a peaceful and a prosperous Diwali. நாங்கள் போவோம் எங்களோட பீஸை தேடி. ஸோ இது தான் கீழே இருந்தவங்களோட வியூ. நாங்கள் ஸ்டே பண்ணியதை விட இதில் மேலே. ஸோ நைஸ் பிளேஸ். ஜெஃப்னை வந்து செக் அவுட் பண்ணி பாருங்கள். ப்ரைஸஸுமே ஐ ஃபீல் ரீசனபிள் தான். ஸோ ரைட், we are heading for lunch. ஒன்று அப்படி ஆவா தவால் கேம கண்ணு லவின்ஸ் வெஜிடேரியன் ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்துக்கிறோம். ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்றைக்கி நாங்கள் ஃபுல் வெஜிடேரியனுக்கு தான் இறங்கிக்கிறோம், உடம்புக்கு நல்லது. தம்பி போங்க தம்பி. இப்போ வந்து நாங்களும் செட்டில் ஆகியாச்சு, ஐசலையும் செட்டில் பண்ணியாச்சு. இப்போ ஆர்டர் பண்ணி சாப்பிட்றது. தஞ்சாவூர் ஜில்லா கரை கச்சேரிக்கு பயந்து. Happy Diwali. ஹாப்பி தீபாவளி. தாலி ட்ரை பண்ண போகிறாங்க. சென்னையில இருந்து பாண்டிச்சேரி போற நேரம் ஒரு இடத்துல தாலி முடிஞ்சிச்சா? தாலி நான் ஐம் கோயிங் ஃபார் பராட்டா. ஸோ உங்கள் இது சீஸ் பரோட்டா இருக்கா? என்ன டிஃப்ரென்ஸ் சீஸ் பரோட்டா பட்டர் பரோட்டா? பட்டர் பரோட்டா பட்டர் சீஸ் பரோட்டா. சீஸ் ட்ரை பண்ணலாம். ஒரு அசிங்கமாய் போச்சு குமார். சரி சீஸ் பரோட்டா ஒரு போர்ஷன். பரோட்டா 2 தான் வரும். 2 நானே சாப்பிடுவேன். இதுக்கு பிறகு டீ காஃபி என்ன சரி எடுக்கணும். பட் இந்த இதில் தான் தருவாங்க போல் நினைக்கிற மாதிரிக்கு. இதில் காஃபி குடிக்கிறது டீ குடிக்கிறது தனி வைப். இந்தியாவில் சென்னையிலலாம் இதில் தான் நான் குடித்த மாதிரி தனி ஃபீல். ஸோ இதை காணப்போல் எக்ஸைட் ஆகிட்டாங்க ஆஃப்னா. எங்கள் பயணம் போகிறாங்க. ரெண்டு ஐட்டம் வந்துருச்சு. சீஸ் பரோட்டா, அதோடு வந்து பன்னீர் செட்டிநாடு எடுத்துக்கிறேன். அப்னாக்கு வந்து தோசை. என்ன தோசை இது? லவின் ஸ்பெஷல் தோசை. நாட் பேட். யோசிப்பீங்க என்னடா அப்னா காணமெண்டு. ஸோ ஆஸ் யூஸ்வல் தான் அப்னா காருக்கு போனாங்க ஃபீட் பண்ணுறதுக்கு. சாப்பிட்டு முடிச்சுட்டு போயிட்டு வச்சுக்கொள்வேன். அப்னா வந்து சாப்பிடணும். பாவம் அப்னா தான் எப்பயும் சரியாக சாப்பிட்ற டைமே அது குழம்பிடுவான். அதே தூங்கல் வெளியே வரும்போது. அதனால she feels annoyed. கூச்சப்படாம சாப்பிடுங்க. எனக்கு இதை விட 100 மில்க் ஷேக் நல்லா இருந்துச்சு. எனக்கு பிடிச்சி. பட் இன்னும் நல்லா மசாலா தோசை மாதிரி, ஆனால் வேற என்னமோ ஃபில்லிங் போட்டிருக்காங்க. லைக் அந்த பொட்டேட்டோ இல்லாமல் கறி எல்லாம் வச்சுக்கிறான் போனால் உங்களுக்கு. ஆமாம். ஆனால்
யூஸ்வல் மசாலா தோசையில பொட்டேட்டோ இருக்கும்னோ இதுல பொட்டேட்டோ இல்லை. பரோட்டா அப்படின்னு பரோட்டா நல்லா இருக்கு. ரைட், ஃபினிஷிங் டச்சுக்கு நான் மசாலா சாய் எடுத்திருந்தேன். நான் நினச்சமா இந்த டம்ளரில் வந்துச்சு. அப்னாக்கு வந்து ஜஃப்னா காஃபி எடுத்தேன். அது நார்மல் கப் சாசர்லாம் வந்துச்சு. அவளுக்கு இதில் குடிக்க ஆசை, அதனால மெனக்கடிப்பாக கேட்டு எடுத்தாங்க. எனக்கு இந்த மாதிரி ஒரு டம்ளர்னு தாங்கண்டு. ஸோ எடுத்து போனாங்க. மறுப அந்த ஜஃப்னா காஃபி அதில் ஊற்றி எடுத்து வரதுக்கு. இன்னும் நேச்சுரல் டேஸ்ட் ஒன்று வருது. இலையில டேஸ்ட் ஒன்று, தேயிலை டேஸ்ட். Come in. Right. ஜெஃப்னா காஃபின்னு தெரியாது, லைக் டார்க்காக இருக்கும் போல. இது நல்ல டார்க்காக நீங்கள் குடிக்காது. எனக்கு இதா நல்லா. எனக்கு ஜெஃப்னா காஃபி எல்லாம் இல்லை, எனக்கு அஃப்னா காஃபி தான் பிடிக்கும். நிறைய போறான்டா. ஆத்தல் அழுகுறது, சூன்ல ஈக்கிறது. இப்படி சொக்ஸ் எங்க ஒரு சொக்ஸ் தான் இஞ்சி கொஞ்சம் எடுத்துக்கும் போது ஒத்த சொக்ஸ் மன ரோசா. நல்லா சாப்பிட்டு வந்தாச்சு, வயிறு ஃபுல். நடக்கத்தான் ஓணும். எங்கே போகிறேன்னு தெரியா, சும்மா எங்கேயாவது போவோம். அல்லூர் கோவில் கிட்ட எல்லாம் போயிட்டு பார்ப்போம். நிறைய இந்த நல்லூர் கோவில் வாசலில் இருக்கிறோம். சரியான க்ரௌட். நாங்கள் நேற்று முதல் நேரத்தில் எங்கிட்டால போகல, அவ்வளோ க்ரௌட் இருக்கே. கம்மி யாருமே இருக்கல வெஹிக்கல்ஸ். இன்றைக்கி வந்து ஃபுல் பேக்டு. தீபாவளினால ஸ்பெஷலாக இருக்கும். ஹனுமான் ஸ்டாச்சு வேணா பில் பண்ணிட்டு இருக்கிறாங்க. செல்கின்றோம் என்றால் கண்கேசன் துறை பீச்சுக்கு தமிழ் என்ன சொல்றேன்? பீச்சுக்கு கடற்கரை. கண்கேசன் துறை கடற்கரைக்கு செல்கின்றோம். இதில் கத்தாதீங்க, பிளாக் எடுக்க போல. சரியா? சரி, சும்மா இப்ப ஏதாவது ரெக்கார்ட் பண்ண போல பிளாக் போட்டு எடுக்க போல. பீச்சுக்கு வந்துட்டோம். நான் நினைச்சு பார்க்கல. காங்கேசன் துறை என்னமா எனக்கு சரியா அந்த வரது இல்லை. பட் சரியான இது ஜனமாக இருக்குது. நான் நினச்சி பார்க்கல பீச். நாங்கள் தான் லேட்டாக வரோம், நைட்டுக்கு பீச்சுக்கு வரோம் அப்படின்னு சிரிச்சிட்டு வந்தேன். பட் இங்கே வந்து எல்லாம் போகிறாங்க இப்போ போல். பட் க்ரௌட் என்னாலும் க்ரௌட் அப்படி க்ரௌட்னு பாருங்கள். மேனேஜ் பண்ணுறதுக்கு போலீஸாலெலாம் போட்டிக்கிறாங்க. ஓ மை காட், வந்துட்டோம். Well baby, you like coming out? ஐசலுக்கு என்னென்னா தூங்க போடுறே தவிர மற்ற என்ன செஞ்சாலும் விருப்பம். முக்கியமாக வெளியே இந்த மாதிரி நைட் டைமில் கூட்டி வரேன்டா, இல்லாட்டி சும்மா வாக்கிங் கூட்டி போகிறேன்டானா சரி விருப்பம் அவருக்கு. உங்களுக்கு பீச்சை காட்டி விளங்குமோ தெரியாது, போயிட்டு பார்ப்போமே. நாங்கள் இங்கே சரியான ஜனமாகிக்குது. ஃபுல் ஷூனா டான்ஸ் ஒன்று ஆடுறாங்க அங்கே. ரப்பானெல்லாம் எடுத்து வந்து ஃபுல் ஆசைக்காக எல்லாரும் கேர்ஃபுல். ஸோ ஃபுல் வைப் வைக்கிறாங்க எல்லாரும். நைஸ், நல்லா இருக்குதானே? ஹாய் ஹாய், வலைக்கம் சலாம். எடுப்போமா? ஸோ அன்றாதபுரையிலேருந்து 2 பேர் ஜப்னா யூனிவர்சிட்டியில் படிக்கிறாங்க, வந்து பேசிட்டு போனாங்க. நான் இங்கே வந்திக்கிறேன்னு வந்த மாதிரி ஒரு மெமரி வந்துட்டு போனேன். லாஸ்ட் டைம் 2019 ஜப்னா வந்த டைம் வந்திக்கிறேன்னு தெரியாது.
Thank you. டே டைம்ல பார்த்தா அழகா அழகா இருக்கேன் போல நாங்கள் நைட் டைம் வந்துட்டோம் பீச்சுக்கு. ஆக்சுவலி பீச்சுக்கு வர ஐடியாவே இருக்கல எங்களுக்கு. திடீர்னு ஓகே டைம் ஒரு 6க்கு மாதிரி வந்துட்டோம். பட் தென் மழைனால இருட்டிட்டு நாங்கள் 6க்கு இங்கே வந்துட்டோம். பட் என்ன சொல்கிறது, எங்களுக்கு பீச்சுக்கு போகிறதுக்கு ஐடியாவே இல்லை. ஏன்னா எங்கள் கொழும்புல எங்கட தெய்வம் சரியாக தெய்வம் பீச்சோட தான் நாங்கள் கேட்குறேன். பீச் பார்த்து பீச்சுக்கு போகிறது எக்ஸைட்மெண்ட் ஒன்றும் இல்லை. பட் இது வர போல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது நல்லா இங்கே. தெரியாது தானே. ஐயா யூடியூப் சேனல் சீஸ் கொத்து யூடியூப் சேனல் கேள்விப்பட்டேன். ஓகே. Nice to meet you too, brother. See you. Keep it out. So baby, what happened? ஸோ நாங்கள் லேட்டாக வந்தனால ஏதாவது சரி இங்கே செய்யணுமே நெஸ்கஃபே எடுத்தோம். இந்த கிளைமேட்டுக்கு இந்த காற்றுக்கு சொல்லிட்டா இருக்கின்ற சாமான் வந்த மாதிரியே நாங்கள் போகிறோம். இருட்டிட்டு நாள் ஒன்றும் பெருசாக இன்னைக்கு பார்க்க ஒன்றும் இல்லை. ஒரு நெஸ்கஃபே அடித்தாச்சு, ரைட் ஆச்சு. நான் வந்து எனக்கு சேலஞ்ச் வைக்கிறாங்க. அவங்க இல்லாமல் வந்து எனக்கு போயிடலாமான்னு காட்ட சொல்கிறாங்க. நான் பொதுவாக மறக்கிறது போகிற வழியெல்லாம். ஆனால் இப்படி சரியாக கொண்டு வந்த கார்கிட்ட இப்படி சரி இருட்டிங்க, லைட் ஒன்று சரியில்லை. வந்தாச்சு. ஸோ கைஸ் ரிட்டர்ன் வந்துட்டோம் ஹோட்டலுக்கு. ஊற்ற உடுப்பு லைக்குது இதெல்லாம் கழுவ போட போகணும். ஸோ கீழே அங்கனைக்கு வாஷிங் மிஷின் இருக்குது, உங்களில் போய்ட்டு வாஷ் பண்ணிவிட்டு கொண்டு வந்து காய போட்டால் கேம் சரி போவோம். இங்கே தான் வாஷிங் மிஷின் இருக்குது. உடுப்பெல்லாம் உள்ளுக்க போட்டாச்சு, இது அள்ளி ஊற்றியாச்சு. 4 ஹவருக்கு பிறகு வந்து எடுத்து காய போட்டாச்சு. கேம் சரி. இந்த நாள் ஜெஃப்னால தீபாவளி வந்து சரியான ஸ்பெஷலாக இருந்துச்சுன்னா எனக்கு எல்லா மூமெண்ட்ஸையும் கேப்சர் பண்ணலுமா ஆயிடுச்சோ தெரியாது. பட் ரோட்டில் நிறைய எக்ஸைட்மெண்ட் மற்ற நாளை விட. கோவிலெல்லாம் ஃபில்லாக இருந்துச்சு. அண்ட் ஷாப்ஸ் எல்லாமே மூடி இருந்துச்சு, நார்மலாக திறந்துக்கிற ஷாப்ஸ் எல்லாம். பட் எல்லோரும் வந்து ஹாப்பியாக அங்கிட்டு இங்கிட்டு இப்போ நான் வீடியோஸில் கூட காட்டியிருந்தேன். எல்லோரும் பாட்டெல்லாம் போட்டு அந்த பீச்சில் ஆடிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி ரோட்டில் வரப்போலேயும் எல்லா இடத்துலையும் அந்த மாதிரி செஞ்சு பண்ணியிருந்தாங்க. ஸோ எல்லாமே பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. ஸோ கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு வந்துட்டோம் நாங்கள். அந்த ஆஃப்னா வந்து ஆஸ் யூஷுவல் அவங்களோட ரூட்டீனுக்கு போயிட்டாங்க. ஐசலோட மல்லு கட்டிட்டு இருக்கிறாங்க, அங்கே ஃபீட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ எனக்கும் மேலாது கெட்ட டயர்ட். ஐசல் ஆஃப்னா மெயின்டைன் பண்ணதை பார்த்து எனக்கு டயர்ட் ஆகிட்டு. அப்போ ஆஃப்னாக்கு எவ்வளோ டயர்ட் ஆகிருக்கும். ஸோ அந்த டயர்ட் எல்லாம் இல்லாமல் ஆக்குறதுக்கு ஒரே ஒரு வழி தான் இருக்குது, நல்லா சாப்பிட்றது. அது ஸ்வீட் சாப்பிட்றது. குலாப் ஜாமுன்ண்டா என்னை வந்து உசுறு மாதிரி எனக்கு. ஆஹா திண்டுட்டு அப்படியே ஏதாவது பார்த்துட்டு அப்படியே தூங்க போகணும். நாளைக்கு இந்த ப்ராஜெக்ட் இந்த கடைசி நாள் ஜெஃப்னால நாளைக்கு நான் ப்ராஜெக்டில் நாளாண்டைக்கு வெளியே வரோம். டேக் கேர், பை பாய், see you guys in another vlog.